இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சின்னம்மா, இது என்ன பண்ணலாம்? இது எதுக்கு இப்படி தோண்டி வச்சிருக்கிய? தண்ணி நெப்பிக்கிறதுக்கா? மழை பெஞ்சா இது பண்ண இருந்தாலும் பிள்ளைகள்லாம் சாக்கரையா வச்சுக்கோங்க. ஊருக்கு ஓடிடுவாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது? அம்மா ஐயா வீட்டில் கிணறு இப்படி தானே கிணறு முதலாம் கிணறு இப்படி இதே மாதிரி தானே தோண்டி தானே வச்சுட்டு போவாங்க. உரம் இறக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் கிடக்குங்களா, தண்ணி கிடக்கும்பா. அடிக்கணும். சிவகாட்டி வீட்டில் முத்தா கிடக்கு, அப்படியே நிறந்து கிடக்கும். இப்போ கிணறுன்றது அப்படியே தொட்டியே கெட்டுறாங்க. முதல்ல வந்து இப்படி தான் தோண்டி வச்சுட்டு போவாங்க. கிணறாவே இருக்கும்டா, அது யூஸ் பண்ணாத மோட்ரு வெப்சைட்டு தண்ணி பார்ப்பாங்க. இப்போ அது கிடக்காவே இருக்கு. இதுதான் எங்கள் ஊர் கிராமங்க. இப்படித்தான் விவசாயத்துகளுக்கு தண்ணிக்கு இப்படித்தான் ஒருத்தரும் தோண்டி வச்சுக்கிடுவாங்க. விவசாயத்துக்கு மழை தண்ணியை சேகரித்து வச்சுக்கிறோம். இது அந்த கிடங்கு நல்லா கட்டுப்போச்சு. அந்த கிடங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.